அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சகர் நேரத்துக்கு சில வீடுகளில் ரொம்ப சிம்பிளாக செய்வாங்க, ரொம்ப ஹெவியாக சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி அதிக நேரம் இல்லை, அப்போ செஞ்சு உடனே சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஈஸியான ரெசிபி, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சமையலை பார்க்குறதுக்கு முன்னாடி காயல் சமையல் பகுதியை முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அப்டேட்ஸ் வந்துகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மாசின்னு நிறைய சேர்க்குறீங்க, அதை எப்படி செய்யணும் அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மாசி. இது மாசின்றது ஒரு நான்வெஜ் ஐட்டம், கருவாடு தான் அது. ஸோ இந்த ட்ரை ஃபிஷ்ஷு, டூனா ஃபிஷ் வருது பாருங்கள், அதில் ஸ்ரீலங்கன் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ இப்போன்னு கிடையாது, ரொம்ப பழைய காலத்து உணவுகள் தான். ஆனால் இப்போ எல்லாமே மறந்துக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி நல்ல காய வச்சு கல் மாதிரி மரக்கட்டை மாதிரி இருக்கும், நல்ல சிகப்பாக இருக்கிற கருவாடு ரொம்ப நல்லாயிருக்கும். கருவாடு கடையில் மட்டும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, மல்லிகை கடையில் கூட, சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை இடித்து நல்ல தூள் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். மார்க்கெட்லேயும் இது தூளாகவே உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இதை நம்ம வாங்கி வச்சிட்டோம், நிறைய ரெசிபி நம்ம பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சம்பல், ரசம் சாதத்துக்கு கூட இது ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி சகர் நேரத்தில் காலையில் செய்யும் போதும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப சில பேர் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி மாசி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு ஒரு தேங்காவை நல்ல துருவி எடுத்துங்க. அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுங்க. கார தேவைக்கு பச்சை மிளகாய், ஒரு 50 கிராம் அளவுக்கு மாசி நம்ம இடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மாசியை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த மாசியில் பொரிச்ச மாசின்னு பண்ணுவாங்க, அப்புறம் நிறைய வெரைட்டி பண்ணுவாங்க. இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சம்பல். இதுக்கு உங்கள் கார தேவைக்கு தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, உப்பு தேவையான அளவுக்கு, இவ்வளோதான். இதை நீங்கள் இடித்தாலும் சரி, அல்லது மிக்சியில் வச்சு நம்ம அரைச்சிக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கையால் பிசைஞ்சாதான் உங்களுக்கு சரியான பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம மிக்சியில் அரைச்சாலோ அல்லது கிரைண்ட் பண்ணாலோ ரொம்ப ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ ஒரிஜினல் டேஸ்ட்டு நீங்கள் அந்த தேங்காய் பூவை அப்படியே எடுத்து பிசையும் போது தான் உங்களுக்கு ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மாசி சம்பல் உடனே செஞ்சிடலாம், சகர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நிறைய வெரைட்டி நீங்கள் எண்ணெயில் பொரித்து பண்ணலாம், இது கூட முட்டை சேர்த்து பண்ணலாம். ஸோ நிறைய வெரைட்டி நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாசி எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகை கடையில் நீங்கள் கேட்டாலும் கிடைக்கும், இல்லைன்னா நான் அமேசானில் லிங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.